செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே அடுத்தடுத்து 3 வாகனங்கள் மோதிய விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் உதயகுமாரிடம் கேட்கிறார். உதயகுமார், விபத்துக்கான காரணம் என்ன, எப்படி நிகழ்ந்தது? திலகவதி மதுராந்தகம் அருகே புக்கத்துறை கூட்டுச்சாலை சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் இன்று அதிகாலை விழுப்புரத்திலிருந்து பூந்தமல்லிக்கு கிரேனைட் கற்களை ஏற்றி வந்த லாரி பழுதாகி நின்று கொண்டிருந்தது. அப்போது திருச்சியில் இருந்து சென்னை நோக்கி வந்த தனியார் ஆம்புலி பேருந்து அந்த பழுதாகி நின்று கொண்டிருந்த லாரியின் மீது பின்பக்கம் மோதியது. இதில் பேருந்தின் முன்பக்கம் பலத்த சேதம் ஏற்பட்டு பேருந்தில் பயணம் செய்த 2 பெண்கள் உட்பட 4 பேர் பலியான. இதில் மேல்மருத்துவரை சேர்ந்த மருத்துவர் ஒருவர் பலியாகியுள்ளார். இவர் திருச்சியில் அப்போலோ மருத்துவமனையில் பணிபுரிவதாக தெரிகிறது. அதன் பின்பு தொடர்ச்சியாக ஆமணி பேருந்து மீது முசிறியில் இருந்து சென்னை கிளாம்பாக்கம் வந்த அரசு பேருந்து மோதியது. இதில் 20க்கும் மேற்பட்ட பேர் காயமடைந்தனர். இந்த விபத்தால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுகிறது. இன்று அதிகாலை 3 மணி அளவில் நடந்த விபத்தால் 3 மணி நேரம் ஆகியும் தற்போதுதான் வாகனங்களை வந்து போலீசார் அப்புறப்படுத்தி வருகின்றனர். உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து குறித்து படாலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திலகவதி, விவரங்களுக்கு நன்றி உதயகுமார்.